அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாரதி நாணயங்கள் சேகரிப்பு சங்கம். நாணயங்களை சேகரிப்போம், பணத்தாள்களை பாதுகாப்போம். நம்ம ஊரிடம் வித்தியாசமாக நாணயங்கள், பணத்தாள்கள், கலைப்பொருட்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு நாணயத்தை பற்றி. அது என்ன நாணயம், அதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, போடக்கூடிய வீடியோ தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வர முடியுங்க தகவல் முழுமையாக வந்தடையும். ஓகேங்களா? அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அதோட இன்னைக்கு அந்த சுதந்திர தினத்தில் நம்ம நாணயங்களுக்கும் என்ன விதமான பங்கு இருக்குது, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நாணயங்கள் சுதந்திர தினத்தில் என்ன பங்கு இருக்குது, அதனுடைய சிறப்புகள், நாணயத்தில் என்ன மாதிரியான குறியீடுகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சுதந்திரம் அடைஞ்சு பார்த்திங்கன்னா இந்தியா 1947 சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைஞ்சு 25 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு 80 ஆண்டு ஆயிடுச்சு. ஸோ 25 ஆண்டுகள் ஆனது பார்த்திங்கன்னா சில்வர் ஜூப்ளி அப்படின்னு கொண்டாடிருப்பாங்க. 50 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா பொன் விழா, கோல்டன் ஜூப்ளி. அப்புறம் 75 ஆண்டுகள் வந்து பவள விழா, பிளாட்டினம் ஜூப்ளி அப்படின்னு கொண்டாடிருப்போம். ஸோ இன்னும் அடுத்து 100 ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் செஞ்சுரி, 100 இயர்ஸ் செஞ்சுரி அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நம்ம நாணயங்கள் எந்த அளவு பங்கு வகிக்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா 25th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சரிங்களா? இது 1972, அதாவது சுதந்திரம் 1947 சுதந்திரம் அடையுது. 1972 அந்த நாணயம் வெளியிடுறாங்க. சுதந்திரம் அடைந்து 25 ஆண்டு ஆனதுக்காக வெளியிடப்பட்ட நாணயம், சரிங்களா? இது 50 பைசா. இதே காலத்தில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நாணயம் வெளியிட்டிருப்பாங்க. இதே மாதிரி கொடி பிடிச்சி 2 ஆடு, ஒரு ஆணும் பெண்ணு நிற்கிற மாதிரியும், பின்னாடி அந்த நாடாளுமன்றம் இருக்கிற மாதிரியும் ஒரு படம் போட்டிருப்பாங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டி மார்ச். 1930 காந்தியடிகள் தண்டியை நோக்கி ஒரு பயணம் மேற்கொள்கிறார். அதாவது உப்புக்கு எதிரான வரி. ஸோ அந்த நடைபயணத்தில் பங்கு கொண்டவங்க, அவரோட காந்தியடிகள் ஆதரவாளர்கள் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு பெரிய வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இது 50 பைசா நாணயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1947 1997 50 ஆண்டு ஆனதுக்காக வெளியிடப்பட்டது. 50 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். தண்டி யாத்திரை படம் போட்டிருக்காங்க. இது 50 பைசா தான். இது ஸ்டீல் காயின், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் நிக்கல், காப்பர் நிக்கல் காயின். 25 ஆண்டு ஆனதுக்காக போட்டப்பட்ட 50 பைசா நாணயம். இது பார்த்தீங்கன்னா 50 வருஷம் ஆனதுக்காக 50 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். தண்டி யாத்திரை படம், ஸ்டீல் காயின், அதே 50 பைசா காயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 75 இயர்ஸ். இது இப்போ புழக்கத்தில் உள்ள ஒரு நாணயம் தான், 5 ரூபா நாணயம். இதில் 5, 10, 20 அப்படி வெளியிட்டாங்க. 1, 2, 5, 10, 20ன்னு ஒரு செட்டாக வெளியிட்டாங்க. 75 இயர்ஸ் ஆனதுக்காக 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நாணயம், சரிங்களா? இந்த மாதிரி சுதந்திரம் அடைஞ்சு ஒவ்வொரு ஆண்டு ஆனதுக்கு 25 ஆண்டு, 50 ஆண்டு, 25 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் ஆனதுக்காக வெளியிடப்பட்ட நாணயங்கள் தான் இது. ஸோ நாணயங்கள் வெறும் நாணயங்கள் மட்டுமல்ல, அதுக்கான வரலாறு. இப்போ அந்த 50 பைசா காப்பர் நிக்கல் காயினை பார்க்கும்போது அதனோட வருஷம் போட்டிருக்காங்க, 1947 72 வரைக்கும். ஸோ ஒரு 25 இயர்ஸ் சுதந்திரம் அடைஞ்சு 25 ஆண்டுகளுக்கு ஆனதுக்கு நினைவூட்டும் வகையிலும், அந்த சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்கள் அவர்களுடைய சிறப்பிக்கும் வகையிலும் நினைவுகூறும் வகையிலும் போடப்பட்ட நாணயம் தான் அந்த 50 பைசா காப்பர் நிக்கல் நாணயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் ஆனதுக்காக வெளியிடப்பட்ட நாணயம் தான் அந்த ஸ்டீல். அதில் பார்த்தீங்கன்னா தண்டி மார்ச், காந்தியடிகள், அதோட ஆதரவாளர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களையும் நினைவுபடுத்துகிறோம். ஒவ்வொரு சுதந்திரத்திலும் அதோட சிறப்பு. இப்போ 25 இயர்ஸுங்கும்போது சில்வர் ஜூப்ளி, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 50 இயர்ஸுங்கும்போது அது கோல்டன் ஜூப்ளி, பொன்விழா ஆண்டு, 75 இயர்ஸ். இந்த மாதிரி நினைவுபடுத்தும் போது அதை நம்ம வரலாறு நம்ம இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். சுதந்திரத்துக்காக போராடின பாடுபட்ட மக்களையும் தலைவர்களையும் நம்ம நினைவு கூறணும், அவங்களோட தியாகத்தை மதிக்கணும், அதை போற்றணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிடப்பட்ட நாணயங்கள் தான் இந்த மாதிரியான சிறப்பு நாணயங்கள். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாணயங்கள்லையும் சிறப்புகள். இந்த தலைவர்களோட படம் போட்டிருப்பாங்க. அந்த நம்ம சேகரிக்கும் போது அந்த தலைவர்களோட படங்கள் போட்டு நம்ம சேகரிக்கும் போது அவங்க தலைவர்களை பற்றிய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க எந்த அளவு நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் போராடினாங்க, உயிர் தியாகம் பண்ணாங்க, வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிடும் போது அது நமக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நாணயங்கள் சேகரிப்பில் இந்த மாதிரி சும்மா சாதாரண நாணயம் சேகரிப்பு இல்லை, வரலாறு. ஒவ்வொரு நாணயங்களுமே அதனுடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ நாணயங்களை சேகரிப்போம், பணத்தாள்களை பாதுகாப்போம். இந்த சுதந்திர தினத்திலிருந்து இதுவரை சேகரிக்காதவங்க கூட
சேகரிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம தகவல் வரலாறு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாணயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிடும்போது நமக்கு இன்னும் அதிகப்படியான வரலாறு இந்தியாவின் வரலாறும் சரி, தலைவர்களை பற்றிய வரலாறும் சரி, எல்லாமே நம்ம கற்றுக்கிட முடியும். அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ நாணயங்களை சேகரிப்போம், பணத்தாள்களை பாதுகாப்போம். நம்ம கலைஞர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் கேடிசி நகரில் தான் இருக்குது. நேரில் வந்து பார்க்கக்கூடிய பார்க்கலாம். இல்லை கான்டாக்ட் பண்ணுறவங்க நாணய சேகரிப்பாளர்களாக இருக்கட்டும், கலைப்பொருட்கள் சேகரிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், தொடர்பு கொள்ளலாம். நம்பர் 96 55 62 72 69. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நாணயங்களை பற்றி தகவல்கள், பணத்தாள்கள், கலைப்பொருட்களை பற்றி தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பாருங்கள். மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.